மொழியாகிய என் அன்னை தமிழுக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ. விருதுநகரின் வீரனே, வியக்க வைக்கும் விந்தையே, பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் திறந்து பகுத்தறிவு பகலவனே, மதிய உணவளித்த மனிதனேயே, கரை வேட்டி கட்டிய போதும் கரை படியாத கைகளை உடையவரே, உலகம் போற்றும் முத்தமரே, இவரே எங்கள் காமராஜரே. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், உலகம் போற்றும் முத்தமர் கர்மவீர காமராஜர் என்பதாகும். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரின் பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மையார் ஆவார். இவர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர். தனது 6 வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டார். தனது வறுமை காரணத்தினால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. அதனால் தனது மாமாவின் துணிக்கடைக்கு வேலைக்கு சென்று விட்டார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தி அவர்களின் வாரிசாக விளங்கிய இவர் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் 9 ஆண்டுகள் மக்களுக்காகவே சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தியடியில் கடமையாற்றிய காமராஜரை 1954இல் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக ஆனதும் கட்டாய கல்வி இலவசமாக வழங்கினார். மூடப்பட்ட 6000 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. 12000 பள்ளிகள் புதிதாக திறக்கப்பட்டது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்ல பாவம் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப ஏழை பணக்காரர் வேறுபாடு இன்றி அனைத்து பள்ளிகளுக்கும் சீருடையை கட்டாயமாக்கினார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற வழக்கத்தை மாற்றி பெண்களும் படிப்பதற்காக பாடுபட்டார் பெருந்தலைவர் காமராஜர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு வரிகளுக்கு ஏற்ப காமராஜரின் ஆட்சி காலமே தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது. அனைவரும் வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தமக்காக வாழ்வதில்லை என்ற பொன்மொழிக்கு ஏற்ப வாழ்ந்த காமராஜர் 1975இல் அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72ஆம் வயதில் காலமானார் என்று கூறி எனது சிற்றுரையை இத்துடன் முடித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.